Hi students, welcome to our channel. MCC conduct பண்ண round 2 குண்டான ரிசல்ட் வந்து provisional result இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இது provisional result தான். ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 30th November 2020 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட டேட்டாவில் ஏதாவது மிஸ் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடி வந்து mccresultquery@gmail.com. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட டிஸ்கிரிபன்சி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணலாம். இது எது வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th November 1 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் மெயில். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னாக்கா இப்போ என்ன ப்ரொவிஷனல் ரிசல்ட் விட்டுருக்காங்களோ அதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் ஒன்லி யூ கேன் டவுன்லோட் தி அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ 30th November அன்னைக்கு உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரவுண்டு 2ல் வந்து உங்களுக்கு சீட்டு அலாட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த காலேஜில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிருந்து எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரவுண்டு 2ஓட முடிவில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்ஃபிட் ஆகிடும். உங்களுக்கு அதை திரும்பி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் போய் அந்த காலேஜ்லேயே அட்மிஷன் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மேற்கொண்டு எந்த கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நல்லா வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா போய் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாப்அப் கவுன்சிலிங் கிடையாது. ஸோ அதனால வந்து எந்தெந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகலையோ அதெல்லாம் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங் மூலிமா தான் அந்த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.